ஹலோ கைஸ், திஸ் இஸ் VJAI. லைஃப்பில் எது இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா நான் ஜாப் தான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரெஷராக ஜாப் அப்ளை பண்ணுறப்போ எதுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அப்படி ரெக்ரூட்டர்ஸ் வந்து அவங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சொல்லிதான் இந்த வீடியோவே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷருக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. ரீசெண்டாக ஒருத்தவங்க அவங்க ரெஸ்யூமை என்கிட்ட ஷேர் பண்ணி வேலை கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1 year மேலே ஆயிடுச்சு நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்கன்னு. இன்டர்வியூக்கு போனால் ஹெச்ஆரும் ஐ கால் யூ பேக் சொல்லி அனுப்பிடுறாங்கன்னு. இது கேட்டோன்னா நானும் அவங்க ரெஸ்யூம் வாங்கி பார்த்தேங்க. பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுது எதுக்கு எல்லோரும் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் வெறும் டிகிரி ஹாபிஸ் மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு வேலை தெரிஞ்சிங்கன்னா வேலை கிடையாது உங்களுக்கு கஷ்டம். ஐ மீன் ஐடி ஃபீல்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஜாவா பைத்தன் கோர்சஸ், அப்படி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டட் கோர்சஸ். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவங்க எப்படி ரெஸ்யூம் ஷேர் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்களோ அது மாதிரி எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருந்துச்சு. அதுமாதிரி நானும் என் ஃப்ரெண்டோ வேலை தேடிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் நடந்துச்சு. இதே மாதிரி தான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தோம். அவனும் என்ன பண்ணால் ரெஸ்யூம் வாங்கிட்டு ஓகே நாளைக்கு மார்னிங் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டான். நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம 2 பேர்னா அவன் வந்து உள்ள கம்பெனியில் பேசி வச்சுருப்பான், ஸோ நம்மளுக்கு நேராக போய்ட்டான் வேலை கிடச்சிடும்னு நினச்சிட்டு போயிட்டோம். பட் அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது, லைக் 4 வேகன்சிக்கு 200 பேர்கிட்ட லைனில் நின்றுருந்தாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட்டு லெசனாக சொல்லுவேன் எனக்கு. அதே மாதிரி நாங்கள் கேட்ட ஜாப் ஒன்று, பட் அவங்க கொடுத்த ஆஃபர் ஒன்று, அது ரெண்டுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ரிலேட்டடான கோர்சஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேலை தேடினோம். அதுக்கேற்ற மாதிரி ஜாபை வந்து கிடச்சிது. ஆனால் உடனே கிடைக்கல, பட் ஒரு சில நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. எடுத்த அப்புறம்னா வந்து ஜாபெல்லாம் வந்து கிடச்சிது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காலேஜ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிறப்போவே நீங்கள் எதனா கோர்சஸ் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து அடிஷ்னல் நாலேஜ் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணுறப்போ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேலை தேடுறப்போ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்கன்னா VJAI மீடியா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வில் see you soon in next video.